Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 2D Entertainment மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. யார் செலவெல்லாம் பார்த்துக்கிறது தேர்தல் செலவு? விஜய் பார்ப்பாரு. யாரை பார்ப்பாரு சார்? ஏன் விஜய் செலவு பண்ண மாட்டாரா? பார்ப்பாரு. இல்லை சார், விஜய் செலவு பண்ண மாட்டாருன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? புதுசாக கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு, இது வரைக்கும் செலவு பண்ணாமையே இந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் விக்ரவாண்டி மாநாட்டுக்கு செலவு பண்ணாரு, அதுக்கப்புறம் யார் செலவு பண்ணுறா? இது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய தானே சார்? இப்போ திமுக இருக்குன்னா திமுகவுக்கு எல்லா செலவையும் வந்து திமுக தலைவர் தான் வந்து மொத்த சொத்து சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா தொழிலதிபர்கள் இப்போ டிஎம்கேக்கு நிதி தருவாங்க, எலக்ட்ரல் ஃபண்ட் தருவாங்க, அதே மாதிரி டிவிகேவுக்கும் இப்பயும் டிவிகே வந்து தொழிலதிபர் இல்லையா? இல்லை டிவிகேக்கு ஃபண்டு தரவங்க யாரும் இல்லையா? இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா டிவிகே ஜெயிக்கிற கண்டிஷனு, டிவிகே போட்டால் ஜெயிச்சிடும், நம்மளும் செலவு பண்ணால் அது இதாகும், நம்ம வந்து இந்த கட்சியில் நின்னோன்னா ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் எல்லாரும் இறங்குவோம். இந்த ஒரு வாரத்தில் அவ்வளோ ஒரு நெருக்கடியை சந்திச்சுட்டு தாவேகா தரப்புலேருந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி எந்த தலைவர் பேசினாங்க, எந்த தலைவர் பேட்டி கொடுத்தாரு? கோவையில் ஒரு இது நடத்துறீங்க, அதுக்கு ஒரு ஸ்லோகன் உருவாக்குனீங்களா? கோவையில் ஒரு எழுச்சி, கோவை சொல்லும் பாடம், திரள்கிறார்கள், ஏதோ ஒரு ஸ்லோகன். ட்விட்டரில் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார், சிபி வெல்கம்ஸ் விஜய்ன்ட்டு. பொங்கு மண்டலத்தில் தாவேக்கா வந்து வேறுன்றதுக்கு இந்த மாதிரி விஜயோட விசிட்லாம் வந்து பெரிதாக ஆரம்பிச்சாரு. அவர் போனப்போ அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? இப்போ இல்லை, அப்போது என்ன கூட்டம் வந்துச்சு. ஒடிசியா இந்த இதிலெல்லாம் இப்போ டிஎம்கேலாம் கூட்டம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? விஜய் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அசால்ட்டாக 4 பேர் 5 பேர் ஏறுறாங்க, விஜய் கிட்டே போகிறாங்க வர்றாங்க. அப்போ என்ன நீங்கள் பாதுகாப்பு புரியும்? இவ்வளோ பவுன்சர் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க. பொதுச்செயலாளர் நீங்கள் இருந்து மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் அவரை விடுங்க, அவர் மைக்கிங்லாம் பிறந்தார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் விஜய் போகிறாரு, அவர் வேனில் ஏறுறது, அவர் கிட்டே போகிறது, இது போட்டுருக்குறது. நாளைக்கு இன்றைக்கி விஜய் ரசிகலாக இருக்கலாம், நாளைக்கு வேறு யாராவது கத்தியோட பாஞ்சிட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாக கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மீட்டிங் 5 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. இன்றைக்கி முதல் மீட்டிங்க்கு விஜய் போயிருக்காரு. பார்த்துருப்பீங்க அந்த வரவேற்பெல்லாம். ஏன்னா இந்த தாவேக்கா மேலே வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, சார் ஆள்லாம் இருக்காங்களா? இல்லை சார், முக்கியமான குற்றச்சாட்டு என்ன, ரசிகர்களாக இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாக்கா மாறுமான்னு கேட்டுட்டீங்க. ஏன் அது வாக்கா மாறுறதுல என்ன சிக்கல்? ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸே இவ்வளோ கூட்டம் இருக்குது. என்ன சொல்கிறது, தேட்டரில் இன்றைக்கும் சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு கூட்டம் வருது. ஸோ அங்கேயும் வந்து கட்சி பாடல் ஒழிக்குது, அவங்க கட்சி பேர் சொல்லி தான் அங்கேயும் கோஷம் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு வாக்கா மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 15% விஜய் வந்து வாக்கு வங்கி வாங்குவாருன்ற சொல்கிறதுல வந்து இது வந்து மாற்றமும் ஏற்படுற மாதிரி தெரியல சார். கண்டிப்பாக விஜய் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வந்து அப்டைன் பண்ணுவாருன்னு இந்த மோடில் கொண்டு போய் நிறுத்திட்டீங்க. சொல்லுங்கள் சார், விஜய் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள் சார்ன்ற மாதிரி. அதாவது அப்படி சொல்லலை. விஜய் அந்த கட்சி ஆரம்பித்து அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் அதற்கு பிறகுக்கான நடைமுறைகளில் இருக்கிற தொய்வு, கூட்டணி அமைக்கிறதுல உள்ள தொய்வு. இவங்க வேணால் பேசிக்கலாம், நான் யார், நீ என்ன கூட்டணி பற்றிலாம் பேசுகிறேன், நாங்கள் வந்து தனியாக நின்று சாதிப்போன்னு. போக போக அந்த நடைமுறைகள், நீங்கள் போட்டிங்களே தலைப்பு அப்செட்டில் விஜய், அது உண்மை தான், அப்செட்டில் தான் இருக்கார் அவர். என்ன பிரச்சனைனா இவங்க அதை மீறிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஒரு இது மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஆனால் நிலைமை என்ன, கூட்டணி அமையலைன்றதுல அவங்களுக்குள்ள பிரச்சனை. கேட்டால் அவர் ஆதரவு சொல்கிறாரு, டிசம்பரில் பாருங்கள் வரும்னு. டிசம்பரில் வந்து பார்த்தா ஜனவரியில் பாருங்கன்னு வர போல். மறுபடியும் ஜனவரியில் பார்த்தா பிப்ரவரியில் பாருங்கள் கண்டிப்பாக சார், பிப்ரவரி வந்துச்சு, வாடா என் தெருவு வாடான்ற மாதிரி கதையாக இருக்குது. அப்போ கூட்டணி அமையறதுக்கு இனிமேல் ஒரு புது கட்சி தான் ஏதாவது உருவாக்கணும். சரி, கரெக்டு தான் சார் நீங்கள் சொல்கிறது. ஆனால் வந்து கூட்டணிங்கிறது வந்து ஒரு எலெக்ஷனுக்கு 1 இயர் இருக்கும் போதே இப்போயே வந்து நீங்கள் கூட்டணி போயிடுச்சு, உங்களுக்கு பறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது விமர்சனமாக முன்வைக்கிறோம். ஆனால் வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணியாக வந்து 1 வருஷம் இருக்கும் போதே இப்போயே ஒரு அலைன்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் இதை தாண்டி நிறையா மாற்றங்கள் இருக்குது. ஒருத்தன் விரும்புகிறான் லாங்கில் இருந்து, அந்த பொண்ணு வந்து ஒரு நேரத்தில் நிச்சயமாகி கல்யாண மண்டபம் டேட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. என்னடா நீ லவ் பண்ணிய அந்த பொண்ணு என்னடா ஆயிடுச்சு, அங்கே போய் நிச்சயம் பண்ணிட்டாங்க ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு, கல்யாண மண்டபம் கூட தேதி குறித்து பத்திரிக்கை கொடுத்துனுக்குறாங்க. இந்த சைடில் பார்த்தா அத்தை பொண்ணும் இல்லை, அதுவும் அங்கே போயிடுச்சு, நீ என்னடா பண்ண, நீ டிசம்பரில் பாரு. சார் ஒரு கல்யாணத்தப்போ அந்த பொண்ணு இல்லை, அந்த கல்யாணத்தப்போ அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்துடும் சொல்லி ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். அந்த மாதிரி இல்லையே, அந்த பொண்ணு வெல் செட்டில்டு, இங்கேயும் வெல் செட்டில்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார் இருக்கா திமுக கூட்டணி வந்து உடஞ்சி வரதுக்குன்னா வேறு சில காரணங்கள் அமையணும். பாமக இன்னும் இங்கே பிஜேபி கூடயும் அண்டாமல் இருக்காங்க. அது டிமாண்ட் ஏன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணு, அப்போ தான் கிட்ட நெருக்கத்தில் வரும்போது பார்த்து பண்ணிக்கலான்னு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சித்திரை பெருவிழாவில் டேடி சன்னுன்னு ஒன்று சேர்ந்துக்குவாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க, அதிமுக கூட்டணிக்குள்ளே போகும், அதெல்லாம் நடக்கும். திமுக கூட்டணிக்குள்ளே போனால் மட்டும்தான் சிக்கல். திமுக கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்போ திமுக கூட்டணியில் ஒரு வேளை இவங்க போகிறாங்கன்னா அப்போ சிறுத்தைகள் வெளியில் வரலாம்.
அப்படி வெளியே வரும்போது சிபிஎம் கூட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்பொழுது அது திமுகவுக்கே பலகீனமாக மாறும். 1 இன்னு 3 அவுட்டு, இல்லை 4 அவுட்டு வேல்முருகன் சேர்த்து, இல்லை 5 அவுட்டு காங்கிரஸும் சேர்த்து அப்படின்றப்போ சிக்கல் வரும். போர்வால் வரமாட்டார். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் சிக்கல் வரும்னு அவங்களுக்கும் தெரியுது. அதனால் பாமகவை அவங்க ட்ரை பண்ணல. அப்போ பாமக இயல்பாகவே இங்கே போவாங்க. பாமக விஜய்கிட்ட வருவாங்களா? சின்ன குழந்தைய கேட்டால் கூட இல்லைன்னுவாங்க. ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. யார் தலைமை ஏற்றுக்குது? விஜய் தலைமை ஏற்றுக்குவாங்களா? இல்லாட்டி அவர்களுடைய தேவையை இவங்களால் நிறைவேற்ற முடியுமா? இல்லை இது ஜெயிக்கிற கூட்டணியா? அப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. 2 பேருமே வட மாவட்டங்களில் ஓகே ரைட்டு. பாமகவும் சரி விஜயும் சரி பட்டியலின இளைஞர்களுடைய வாக்குகள் இருந்தது. பாமக அந்த வன்னியர் மக்களுடைய அந்த சமூகம். தென் மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்கள். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அப்போது ஒரு தமிழ்நாடு முழுவதுமான ஒரு பெரிய கட்சி அது கூட கூட்டணி அப்படின்றதுல ஃபெயிலியர். 2 பெரிய கட்சியும் 2 சைடில் நின்ட்டாங்க. என்டிஏ ஃபார்ம் ஆகிடுச்சு, டிஎம்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. டிஎம்கே அப்படியே இருக்குது. அப்போ பாமக அதை தான் யோசிப்பாங்க 2ல் 1ன்னு. அப்போ அந்த சைடு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ இவருக்கு யார் இருக்கா? இல்லை சார், இப்போ டிஎம்கே கூட்டணியில் கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒரு இல்லை சார், ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இப்போ நிறைய இப்போ கம்யூனிஸ்ட்டுகளே நிறைய பேர்கிட்ட பேசும்போது வந்து ஒரு கூட்டணி மேலே வந்து அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. பண்ணுறேன் அந்த பொம்பளைங்க வீட்டில் போனதுமா நான் பண்ணுறேன், டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிச்சுன்னுக்குறான், என்ன பண்ணுறது? அப்போ விட்டு வந்துருமா? நான் வந்துருமா? கொன்றுவேன். யாரை பார்த்து கேட்குறேன்? வீட்டுக்காரனை பற்றி அப்படி பேசுகிறேன். 1000 குடித்தாலும் அவன் என் வீட்டுக்காரன். இந்த அந்த நிலைமையில் தான் இப்போ இருக்காங்க. என்ன பண்ணுறது? குடிச்சிட்டு வந்து அடிக்க தான் செய்கிறான். என்ன பண்ணுறது? வீட்டுக்காரன் எப்போவோ செலவு காசு கொடுக்குறான். வாக்கப்பட்டோம். இப்போ அந்த கதையில் தான் இருக்காங்க. வெளியில் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்குது சொல்லுங்கள்? வெளியில் வந்து விஜய் கூட சேரலாம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். இல்லை சரி, வெளியில் வந்துட்டாங்க, விஜய் கூட சேர்ந்துட்டாங்க. யார் செலவெல்லாம் பார்த்துக்கிறது? தேர்தல் செலவை விஜய் பார்ப்பாரு. யாரை பார்ப்பாரு சார்? ஏன் விஜய் செலவு பண்ண மாட்டாரா? வெளியில் பார்ப்பாரு. இல்லை சார், விஜய் செலவு பண்ண மாட்டாருன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு, இது வரைக்கும் செலவு பண்ணாமையே இந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு செலவு பண்ணார். அதுக்கப்புறம் யார் செலவு பண்ணுறா? இது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய தானே சார். இப்போ திமுக இருக்குன்னா திமுகவுக்கு எல்லா செலவையும் வந்து திமுக தலைவர் தான் வந்து 75 ஆண்டு கால கட்சி. திமுக ஜெயிச்சு வந்தப்போ ஒரு எலுமிச்சப்பழம் மாலை வாங்க கூட காசு இல்லை. எலுமிச்சப்பழம் வச்சுக்கிட்டு நான் வாங்கி 5 எலுமிச்சப்பழம் வச்சுக்கிட்டேன். அண்ணா ராஜாஜியை பார்க்கும்போது நான் நைஸாக அண்ணா கையில் கொடுப்பேன். அவர் இப்படி வாங்கி இப்படி கை மாற்றி ராஜாஜி கையில் கொடுப்பாரு, இப்படி வாங்கி காமராஜர் கையில் கொடுத்தாருன்னு கலைஞர் நெஞ்சுக்கு நிதியில் எழுதியிருப்பார். ஆனால் 71ல் அந்த கட்சி அப்படியே இருந்தது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க தொழிலதிபர்கள், அவர்கள், இவர்கள்னு. 77, 80, 84, 89 இது வரைக்குமே திமுக ஒரு மாதிரி பெரிய அளவில். ஆனால் 2000க்கு பிறகு இவர்கள் மத்தியில் ஆட்சி இதெல்லாம் வரும்பொழுது அந்த கட்சி கார்ப்பரேட் கட்சியாக மாறுது. அவர்கள்ட்ட இல்லாத இதுவே கிடையாது. ஆட்சியில் 5 வருஷம் இருக்கும் பொழுது தொழிலதிபர்கள், பணம் செலவிடுவர்கள், திமுகவில் இருப்பவர்களே குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்க. 10 தொகுதி 15 தொகுதி ஒருத்தர் பார்த்து கேஎன்ஆர்கிட்ட கொடுத்தா அந்த மத்திய மண்டலத்தை பார்த்துக்குவார், டிஆர் பால்கிட்ட கொடுத்தா டெல்டாவை பார்த்துக்குவார். இந்த மாதிரி பார்த்துக்கக்கூடிய அமைச்சர்கள் இப்போ வேலுன்னா இதுவா, மூர்த்தின்னு இதுவா, செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி ஒரு அமைப்பு திமுகவில் இருக்குது. இது இல்லாமல் திமுக அடுத்து ஆட்சிக்கு வரும் அப்படின்ற நினைப்பில் இருக்காங்கன்னா திமுகவுக்கு என்ன இது? நம்ம எப்படியாவது எம்எல்ஏ ஆகிடணும், எப்படியாவது ஒரு வேட்பாளர் ஆகணுன்றதுக்கே போட்டி போகிறவங்க இருக்கிறான். அப்படி வரவங்க கூட போட்டி என்னப்பா? சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். திமுக அளவுக்கு விஜயால் செலவு பண்ண முடியுமா? அளவுக்கு இல்லை, திமுக அளவுக்கு அதிமுக அளவுக்கு இந்த கட்சிகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு செலவு பண்ணுறது மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து பார்த்துக்குவாங்க. திமுகவோ அதிமுகவோ நீங்கள் விஜய்க்கு உண்டு அதுக்கு உண்டான சோர்ஸ் இல்லைன்றீங்களா? என்ன சோர்ஸ் இருக்குது? யார் வருவா? ஆதவ அர்ஜுன் எவ்வளோ தான் செலவு பண்ணுவார்? ஏங்க குறைந்தது ஒரு தொகுதிக்கு ஜெயிக்கணும் சார். விஜய் செலவு ஏன் சார் பண்ண மாட்டார்? அவர் எவ்வளோ சம்பாதிச்சு பண்ண மாட்டார். விட்டுருங்க, நீங்கள் நம்புனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அவர் பண்ண மாட்டார். சார் நான் இப்படி வர்றேன், ஒரு தொகுதிக்கு எவ்வளோ செலவாகும்? இவங்க 2 பேர் கூட டஃப் கொடுத்து தினசரி பிரச்சாரம் அது இதுன்னு ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளருக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு 20 கோடி ரூபா செலவு பண்ணான்னு வச்சுக்கோங்க. நான் நீங்கள் 5 கோடி சொல்லுவீங்கன்னு நினச்சேன், 20 கோடி சொல்கிறீங்க. சரி, உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, 10 கோடி வச்சுக்கலாம். 234 தொகுதிக்கு 2340 கோடி. படத்தோடைய 2 படத்தோடைய மொத்தம் இது வந்து 1000 கோடி அவருக்கு. அவர் வாங்குகிற சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி 200 கோடி. அதுக்கு டேக்ஸ்லாம் போக நிற்கும். அதனால் அவர் 10 படம் நடிக்கிற இது அது. அவருடைய மொத்த சொத்து கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களா தொழிலதிபர்கள் இப்போ டிஎம்கேக்கு நிதி தருவாங்க, எலக்ட்ரல் ஃபண்ட் தருவாங்க. அதே மாதிரி டிவிகேவுக்கும் இப்பயும் அங்கே டிவிகே வந்து தொழிலதிபர் இல்லையா? இல்லை டிவிகேக்கு ஃபண்டு தரவங்க யாரும் இல்லையா? இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, டிவிகே ஜெயிக்கிற கண்டிஷனு, டிவிகே போட்டால் ஜெயிச்சிரும், நம்மளும் செலவு பண்ணால் அது இதாகும், நம்ம வந்து இந்த கட்சியில் நின்னோன்னா ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் எல்லாரும் இறங்குவாங்க. இங்கே நீங்கள் என்ன மாற்றத்தை விட்டு பண்ண போகிறீங்க? உங்களுக்குள்ளேயே இல்லையே.
புரியுதா? இவர் தான் சொல்றாரு, "நீ ஹெலிகாப்டர்லயே வந்தாலும் ஒண்ணு விட மாட்டேன்றாருல்ல. அப்ப யார் வருவா?" சரி துட்டு செலவழிக்கிறான். எத்தன பேரு எத்தன தொகுதிக்கு யாருக்கு செலவு பண்ணுவாங்க? இப்போ ஒரு தொகுதியில ஒருத்தர் நிக்க வைக்கிறாங்க. இப்போ இப்ப சென்னை எடுத்துக்கங்களேன். சென்னை மத்திய சென்னை மாவட்டத்தில 2 தொகுதிக்கு ஒரு வேட்பாளர், ஒரு மாவட்ட செயலாளர். சரி. அப்ப 2 தொகுதிக்கு 2 வேட்பாளர் வேணும். 1 மாவட்ட செயலாளர் நிக்கிறாரு. அந்த மாவட்ட செயலர் யார் தெரியுமா உங்களுக்கு? சென்னையில 2 தொகுதி ஏதோ 2 தொகுதி சேர்த்து ஒரு மாவட்ட செயலாளர்ல. சென்னையில ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா 16 தொகுதி 8 மாவட்ட செயலாளர். உங்களால சொல்ல முடியுமா? ஊடகத்துறையில இருக்கீங்க. 8 மாவட்ட செயலர் பேர் சொல்ல முடியுமா? கஷ்டம். என்னாலயும் சொல்ல முடியாது. ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். ஆனா திமுகலயும் அதிமுகல எடுத்தீங்கன்னா இவரு, அவருன்னு சொல்லலாம். அப்போ அந்த லெவல் தான் இருக்கிற ஆட்களு தேர்தல்ல நிக்கிறாங்கன்னா, அவங்க சில பேர் தனிப்பட்ட முறையில செலவழிக்கிறாங்கன்னா, எத்தன பேரு அந்த மாரி 634 தொகுதியில முடியும்? சரி, நான் இது மறுபடியும் சொல்கிறேன். 2026ல் இவங்க ஆட்சி பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நாங்கள் ஆட்சி பிடிக்க மாட்டோம். டிவிக்கு வந்து ஆட்சி பிடிச்சிரும்னு நான் சொல்ல வரல. கணிசமான வாக்குகளை வந்து கண்டிப்பாக இவங்க அப்டைன் பண்ணுவாங்க. ஒரு தொகுதியில் வந்து திமுக தோக்கிறதுக்கு தாவேக்கா காரணமாக இருக்கும். ஒரு தொகுதியில் அதிமுக பிஜேபி கூட்டணி தோக்கிறதுக்கு தாவேக்கா காரணமாக இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க ஒரு வளர்ச்சி பெற்றாலே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுதானே சார் அர்த்தம்? அதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் அத மறுக்கலையே. நான் சொல்றது 234 தொகுதியில நீங்க செலவு பண்ணி, நீங்க நினைக்கிற ஆட்சிய பிடிப்போம், அதெல்லாம் நடக்காதுன்றேன். இது நடக்கும். 8%, 10%, 12% மற்றவர்கள் காலை வாரி ஒரு விடுறாங்க. 4 எம்எல்ஏக்கள் வர மாட்டாங்களா சார்? இப்போ 234 தொகுதிகளுக்கும் இவங்க ஆட் போட்டு ஒர்க் பண்றது ஒரு பார்ட்டு. அவங்களுக்கு முன்னாடி உள்ள சிக்கல்னா 10% 12%ன்றது நீங்க சொல்றீங்களே 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வருவாங்கன்னு. அது கூட வாய்ப்பு இல்ல அப்படின்றது. ஏன் சொல்றேன்னா, ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும் அப்படின்னா, குறைஞ்சது நீங்க 1,00,000 1,50,000 வாக்குகள் வாங்கணும். இல்ல லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஏதோ ஒண்ணு ஒரு 6,000 2,000 ஒண்ணு. அப்படி சில இது எம்எல்ஏக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இவர் என்ன பண்ணுவாருன்னா, 2 கட்சிக்கும் பலத்த சேதத்த உண்டு பண்ணுவாரு. அதுல அதிக சேதம் வந்து திமுக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இஸ்லாமியர் வாக்குகள், சிறுபான்மை மக்கள் வாக்குகள், பட்டியலின மக்களுடைய வாக்குகள எப்பவுமே தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி. இவங்களுக்கு அது மைனஸ். எந்த காலத்துலயும் அது அங்க போவாது. ஆனா இங்க போச்சுன்னா? அதான் சார். இப்போ என்னன்னா தாவேக்கால நிறைய பேர் என்ன ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டிஎம்கே வர்சஸ் தாவேக்கா தான். இங்கே வந்து இப்போ அதிமுக பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தனால இப்போது சிறுபான்மையினர் வாக்குகள் அங்கேயும் போகாது. ஸோ இதுவே வந்து ஒரு அதிருப்தியாக மாறும். ஸோ இப்போ வந்து அதிமுகவுக்கு மாற்று வாக்குகள் மட்டுமே தேர்தலை தீர்மானிப்பது அல்ல. சிறுபான்மை மக்களின் வாக்குகளும் ஒரு பலமா திமுக கூட்டணி இருந்தது. இல்லை, இது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி முழுக்க பிஜேபி கண்ட்ரோலில் போயிட்டாரு. ஸோ மாற்றாக வந்திருக்கிற கட்சி நாங்கள் தான், தமிழக வெற்றி கழகம். ஸோ இங்கே இந்த எலெக்ஷன் தேர்தல் களம் வந்து திமுக வர்சஸ் தாவேக்கான தான் இருக்கும். என்ன சொல்கிறது, இன்னும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பாருங்கள் திமுக ஓரளவு ஜெயிக்குது, ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஆட்சி பிடிக்கலாலும் ஒரு எதிர்கட்சியை நெருங்குற அளவுக்காச்சும் நாங்கள் இந்த தேர்தலில் வந்து வேலை செய்வோம்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி இல்லை, கட்சியில் இருந்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் அப்போ ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா? சரி, திமுக ஆட்சி பிடிக்குன்னு சொல்லும் போதே தெரிதா இவங்க எந்த அளவுக்கு இதுவாக இருக்காங்கன்னு. தேர்தல் அப்படி போகாது. பயங்கரமான கடுமையான கோபத்தில் திமுக மேலே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து ரெய்டு, அடுத்தடுத்து இது அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார்கள் இருக்குது. ஊழல் புகார்கள், பொதுமக்களுக்கு உள்ள கோபம், காவல்துறை விஷயங்கள், பல விஷயங்களில் ஆன்டி இன்கம்பன்சின்றாங்களா, அது வந்து அதிகமாக திமுக மேலே இருக்குது. இதே ஆன்டி இன்கம்பன்சி வந்து இவங்க மேலே இருந்தப்போ இவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கன்னு பார்த்தா 75 சீட்டு ஜெயிச்சாங்க, 39% வாங்கினாங்க. இன்றைக்கி அதே கூட்டணி வருது. கூடுதலாக டிடிவி உள்ளிட்டவரும் உள்ளே இருக்கிறாங்க. ப்ளஸ் இப்போ பாமக மற்றெல்லாம் எப்படி போய் செட்டில் ஆகிடும். அப்போ இது எல்லாமே இப்போ இந்த சைடு இருக்கும் பொழுது அந்த கோபம் சாதாரணமாக வச்சாலே இதாகும். இதில் அதிகமாக வாக்குகளை பிரித்தது போன தடவை மக்கள் நீதி மையமும் சீமானும். மக்கள் நீதி மையம் ஒன்றும் இல்லாமல் போனது தெரியும். ஒரு தேர்தலே நிற்காமல் போனாங்க. அப்போ அவர்களுடைய வாக்குகள் ஒருவேளை விஜய்க்கு போகலாம், இல்லை மறுபடியும் ஏடிஎம்கேக்கே அது திரும்பலாம். இது இல்லாமல் லோக்கல் டாமினேஷன் இருக்குது. அந்தந்த இதில் ஏரியாக்களில் அந்தந்த ஆட்கள் பழையபடி உருவெடுத்துருவாங்க. இப்போ கொங்கு மண்டலம்னா எஸ்பி வேலுமணி மற்ற டீமு இது எல்லாம். இப்போ மத்திய மண்டலம் அந்த அது ஒவ்வொரு இதுவும். சென்னையில் மட்டும் திமுக ஆதிக்கம் செலுத்தும் எப்போவுமே. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையிலையும் தாவேக்கா இல்லை. அவர்கள் லோக்கலில் ஒவ்வொரு பகுதியில் இவங்க இதுன்ற மாதிரியும் இல்லை. இப்போ தான் பிகினர் ஃப்ரெஷர்ஸ். இது இல்லாமல் திமுகவுடைய கோர் பேங்க் ஓட்டு பழையபடி தான் ஜெயிப்போம் அப்படின்னா இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் ப்ளஸ்ஸு பட்டியலின மக்கள் அதை வேணால் இவர் பிரிக்கலாம். ப்ளஸ்ஸு டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு போகிற வாக்குகள் சில இது அவர் பிரிக்கலாம். இந்த பர்சன்டேஜ் தான் நான் 10 to 12ன்றேன். இந்த 10 to 12 நான் சாதாரணமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாழ்நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி 2 தாண்ட முடியல. 30 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கிற திருமாவளவன் 2-3% தாண்ட முடியல. காங்கிரஸ் கட்சி தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் கூட இருக்கிறதுனால 7% 8%. சீமான் அவ்வளோ தேர்தல்கள் தோற்று இப்போ தான் 8%. அந்த 8%லையும் 2024 அண்ணா தம்பின்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த வாக்குகளும் அதில் டிவிகே வாக்குகளும் அதில் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ இவ்வளோ கஷ்டம். நீங்கள் லேட்டஸ்ட்டாக பெரிய அளவில் அரசியல் பேசி பிரபலமானவர்னு பார்த்தீங்கன்னா சீமான். அவராலே 8% தாண்ட முடியல. அப்போ நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ரசிகர்கள் அனைவரும் வாக்களிப்பார்கள் அப்படின்றது கிடையாதுன்றத பல இதில் பார்த்துருக்கோம். எம்ஜிஆருக்கு பார்த்துருக்கோம், அந்த கமல் ஒத்துக்கிட்டாரு, பலர் இது நடந்திருக்குது. அப்போ இது வந்து அவருக்கு ஒரு பூஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் தேர்தல் அரசியல் இது கிடையாதுன்றேன். பணம், செல்வாக்கு, அப்புறம் தேர்தலுக்கான நடைமுறைகள். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் இதுன்றீங்க. ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். என்ன மாற்றுக்கு நீங்கள் பண்ணீங்க? இன்றைக்கி திமுக இந்த ஒரு வாரத்தில் அவ்வளோ ஒரு நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்குது. தாவேகா தரப்புலேருந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி எந்த தலைவர் பேசுனாங்க? எந்த தலைவர் பேட்டி கொடுத்தாரு? இல்லை எத்தனை அறிக்கைகள் வந்தது? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். இல்லை, அந்த அளவுக்கு கடுமையான கண்டன அறிக்கைகள் எதுவும் வரல முக்கியமான தலைவர்கிட்ட இருந்து. வரல. அந்த அளவுக்குன்னு சொல்லாதீங்க, வரவே இல்லைன்னு சொல்லுங்கள். கரெக்டாக? நான் நேற்று கூட ஒருத்தட்ட பேசியிருந்தேன். தாவேகா இது என்ன பண்ணுறீங்க? திமுகவுக்கு நான் தான் மாட்டுன்றீங்க. கோவையில் ஒரு இது நடத்துகிறீங்க. அதுக்கு ஒரு ஸ்லோகன் உருவாக்குனீங்களா? கோவையில் ஒரு எழுச்சி, கோவை சொல்லும் பாடம், திரள்கிறார்கள், ஏதோ ஒரு ஸ்லோகன். ட்விட்டரில் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் சார், சிபி வெல்கம்ஸ் விஜய்ன்ட்டு. ஏங்க இவங்களுக்கு விஜய் வெல்கம், அது வெல்கம், அது இல்லைங்க. ஸ்லோகன் உருவாக்கணும். அந்த ஸ்லோகனை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். எதிர்க்கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ கடுப்பாகணும். அதை ஒட்டி உங்கள்கிட்ட வரணும். அந்த மாதிரி எதாவது இருக்கா? இந்த 4 அமைச்சர்கள் பிரச்சனை வந்தது. 3 அமைச்சர்கள் ப்ளஸ் டாஸ்மார்க் 4துலேயும் செந்தில் பாலாஜியெல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க. நீங்கள் தான் திமுகவுக்கு மாற்று அப்படின்னா, நீங்கள் அடுத்த செகண்டு உங்களுடைய அறிக்கையோ இல்லை பேட்டியோ எப்படி வந்திருக்கணும்? செந்தில் பாலாஜி பதவி விலகணும். இந்த அரசு பார்த்தீங்களா, ஊழல் அரசு, இது அரசு வீழ்த்தப்பட வேண்டிய அரசு, திரும்ப இவங்க இது பண்ணுறாங்க. வந்திருக்குமா வேணாவா? துரைமுருகன் வந்திருக்கணுமா வேணாவா? பொன்முடிக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஆரம்பத்தில் கூட கண்டனம் தெரியல, கனிமொழியே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இந்த லேகுகள்லாம் காரணம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் தானே சார்? வேறு யார்? நான் ஒபாமாவும் ட்ரம்பும் இவருமா, எலான் மாஸ்க்குமா? இவங்க தானே காரணம். ஏங்க உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், பத்திரிக்கை அடிக்கலை, எதுவுமே பண்ணல, என்னை கூப்பிடுறீங்க, ஃபோன் பண்ணி கூட கூப்பிடல. யாரோ ஒருத்தர், ஏங்க பிரபு வீட்டில் ஒரு விசேஷமா போனீங்களா? என்னையா இது ஒன்றுமே சொல்ல, ஒரு பத்திரிக்கை வைக்கல, ஒரு இது வைக்கல. இப்போ கலாச்சாரம் மாறிட்டு வருதுல்ல. வாட்ஸ்அப்பில் போட்டு வான் கூட கூட மாட்டானுங்க. நம்ம பார்த்துட்டு வாழ்த்து போட்டால் அதுக்கப்புறம் வந்துருங்க நேனும், அதுவும் வாட்ஸ்அப்பில் தான் சொல்லுவான். ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு கலாச்சாரம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கல்யாணம்னா பத்திரிக்கை வைக்கணும், சொந்த பந்தங்களை போய் பார்க்கணும், நேரில் வாங்கன்னு கூப்பிடணும். அப்போ அவங்க வந்து நம்ம வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சாங்க, நம்ம போகணுன்னு நினைப்போம். சொந்த பந்தங்களோட வந்துடுங்க, முன்னாடி நாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு வந்துடுங்க, அப்படி இப்படின்னு. நீ வாட்டில் வாட்ஸ்அப்பில் தூக்கி போட்டு போயினேன்ட்டேன்னா, நான் இன்னும் வாட்ஸ்அப்பில் வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். கரெக்டாக? அப்போ இது அந்த மாதிரி தான் நடத்துகிறீங்க. கட்சிக்குன்னு ஒரு தன்மைகள் இருக்குல்ல. ஏடிஎம் கூட அந்த வேலையை பண்ணலங்க. ஜோக்குன்னா அதான் ஜோக்கு. அவங்களும் செந்தில் பாலாஜி ராஜினாமாவோ பொன்முடிக்கு பண்ணுறாங்க, பெருசாக மாவட்டத்தோறும் பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னு தெரில, செந்தில் பாலாஜி மேலே நம்ம கட்சியிலேருந்து போனார்னு ஒரு பாசம் ஒன்றும் தெரில. அவங்க ஒரு அறிக்கை வரல. வந்துச்சா? எடப்பாடி பழனிசாமி யாரோ கேட்டாங்களா? இல்லை. ஜெயக்குமார் பேசியிருந்தார், இப்போ அவரும் பேசுறதில்லை, என்னன்னு தெரில. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக செயல் பண்ணணுன்னா நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன நெருக்கடி? உங்களுக்குள்ளே தான் நெருக்கடி கொடுத்துக்கிட்டீங்க. இன்றைக்கு கோயம்புத்தூரில் விஜயோடைய வருகை, அந்த கூட்டத்தெல்லாம் வச்சு நம்ம வந்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் தாவேகா தொண்டர்களே போடுறாங்க. கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுகிறார் விஜய். கொங்கு மண்டலம் வந்து இப்போ எப்படி டிஎம்கே அதிமுக வசம் மேக்ஸிமம் இருந்துச்சு, இப்போ திமுக அங்கே வந்து எப்படியாச்சும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி தான் ஃபுல்லாக பார்த்துருந்தேன். உதயநிதி ஸ்டாலினை அப்பாயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ செந்தில் பாலாஜியும் வந்து அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறாருன்னு தான் தகவல் வருது. ஸோ இப்போ திமுக மேலே உதவிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே கொங்கு மண்டலத்தில் தாவேகா வந்து வேறுன்றதுக்கு இந்த மாதிரி விஜயோட விசிட்லாம் வந்து பெரிதாக ஆரம்பிச்சார்ல. அவர் போனப்போ அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? இப்போ இல்லை, அப்போது என்ன கூட்டம் வந்துச்சு. கொடிசியா இந்த இதிலெல்லாம் இப்போ டிஎம்கேலாம் கூட்டம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த இவங்க விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி இருக்கும். மாநாடு மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அதே மாதிரி ஏடிஎம்கே போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கூட்டத்தெல்லாம் வச்சு நீங்கள் முடிவு பண்ணவே முடியாது. இன்னொன்று, இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க சொல்லுங்கள், உங்கள் கணிப்பு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் வந்திருக்கலாம். 1,00,000 பேர் வந்தால் கோவை கண்டமாயிடும். சரி, பார்க்குறது சார் மொத்தமாக சொல்கிறேன். அதாவது ஏர்போர்ட்டில் வரவேற்பு ஒரு டீம் இருந்துச்சு, அங்கே விழா நடக்கிற பூத் கமிட்டி இந்த மாநாடு. அப்போ கொங்கு மண்டலத்தில் எத்தனை எம்எல்ஏ சீட்டு இருக்குது? இந்த 1,00,000 பேர் தீர்மானிச்சிருவாங்களா? இது தீர்மானிக்கிறேன். அதான் தொகுதிக்கு 10,000 பேர் வச்சுக்கிட்டா கூட இந்த 1,00,000 பத்தாது. அப்போ இதுதான் நிலமைன்றேன் நான். புரியுதா நான் சொல்கிறது? ஓட்டு போடுறவங்க தனி. இப்போ வர்றாங்க, இவங்க எல்லாமே ஓட்டு போடுறாங்கன்னா இவங்க எல்லாம் ஒரே தொகுதியில் இருப்பாங்க, பிரிஞ்சு கிடப்பாங்க. அப்போ இந்த வாக்குகள் வந்து மற்றவனை காலை பிடிச்சி இழுத்து விடுறதுக்கான உதவும். திமுக ஒரு இடத்துல பிடிச்சி இழுத்து விடுவாங்க,
ஏடிஎம்கே வந்து பிடிச்சி இழுத்து விடுவாங்க. நீங்கள் கொங்குமண்டலத்தில் அதுவும் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் செந்தில் பாலாஜி சமாளிக்கணும், வேலுமணியை சமாளித்து இவங்க 2 பெரும் தலைகளை சமாளித்து தான் நீங்கள் வர மாதிரி இருந்தால் வர முடியும். பாஜகவையும் சமாளிக்கணும். இப்போ அவங்களும் அந்த இடத்துல கொங்குமண்டலத்தில் வெயிட்டாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கமல்ஹாசன் எடுத்துக்கங்க. கமல்ஹாசனே நின்னார். அந்த தொகுதி மகேந்திரன் வெயிட்டாக வேலை செஞ்ச தொகுதி. அவர் நின்று தான் ஜெயிச்சிருப்பார். அவர் கரகம் நான் மயிலாப்பூரில் நிற்கல, நான் இங்கே நிற்கிறேன்ட்டு நின்னா ஜெயிச்சிடலான்ட்டு அவர் நின்னார். அந்த கமல்ஹாசனாலே அந்த 3 முனை போட்டியில் என்ன ஆச்சு? வானதி அடித்தாங்களா இல்லையா? இதுதான் நிலமை. அப்போ 3 முனை போட்டி 4 முனை போட்டினா பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க. இதில் இழுத்து விடுறதுல யார் கொஞ்சம் மேலே இருக்காங்களோ அவங்க வருவாங்க. அப்போது இவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அரசு மேலே அதிருப்தி, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாக கூட்டணி பலம் அதுன்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ இவங்களும் ஓட்டை பிரிக்கிறாங்க. இவங்களுக்கும் 1% ஓட்டுனா அவங்களுக்குரிய ஓட்டுனா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு தூக்கும். இதுதான் பெரும்பாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இனி வர்றதில் தேர்தல் காலத்தில் இப்போ விஜயுடைய பிரச்சாரம், விஜய் பிரச்சாரம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் இப்படி வேனில் போனால் 4 பேர் ஏறினா அதை போய் மாற்றம், அரசியல் மாற்றம்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு கொங்கு மண்டலத்தை மாற்றுன்னு. நீ இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து அவர்களே பார்க்க வேண்டியது. விஜய் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அசால்ட்டாக 4 பேர் 5 பேர் ஏறுறாங்க, விஜய் கிட்ட போகிறாங்க வர்றாங்க. அப்போ என்ன நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? இவ்வளோ பவுன்சர் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க. பொதுச் செயலாளர் நீங்கள் இருந்து மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு மைக்கிங்லாம் பிறந்தவர். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் விஜய் போகிறாரு, அவர் வேனில் ஏறுறது, அவர் கிட்ட போகிறது, இது பண்ணுறது. நாளைக்கு இன்றைக்கி விஜய் ரசிகர்களாக இருக்கலாம், நாளைக்கு வேறு யாராவது கத்தியோட பாஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒய் கேட்டகரியில் இருக்காரு. என்ன பாதுகாப்பு அவருக்கு? இது நீங்கள் ஒய் கேட்டகரியில் இருக்காரு. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் வாட்டில் திறந்த வேனில் போகிறாரு. ஏங்க வேன்லன்னா இப்போ ஜெயலலிதா போயிருக்காங்க, எல்லாரும் போயிருக்காங்க, இதே கூட்டத்தில் தான் போயிருக்காங்க. ஜெயலலிதாலாம் வேறு லெவலு. ஆனால் யாராவது ஏற முடியுமா? யாராவது கிட்ட போக முடியுமா? அப்போ இது கலைஞருக்கு ஒரு தடவை கத்தி அடித்தாங்க ரயில்வே ஸ்டேஷனில். அவர் ஊராக போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் பெரிய அளவில் ஜனம் சேருவாங்க. அப்போ அடித்த கத்தி எப்படி போச்சு தெரியுமா? ரயில்வே அந்த இது இருக்குல்ல, ஜன்னலில் கம்பி, அதில் பட்டு கீழே விழுந்துச்சு. கொஞ்சம் மேலே இருந்தால் உள்ளே இறங்கிட்டு இருக்கும். அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விஜய்க்கான பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பவுன்சர்லாம் தடுமாறுறான் பாருங்க. பவுன்சர் இருக்கும்போது தான் ஒருத்தர் மேலே ஏறிட்டு வந்து இது போடுறான், மரத்துலேருந்து குதிக்கிறாங்க. அப்போ இந்த பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அதில் கவனம் செலுத்தணும். அவர் வேன் போகிறான், நான் வேனில் சைடில் ஒரு 4 பேர் நிற்கிறாங்கன்னா யாரும் ஏற முடியாது. இப்போ ஜெயலலிதாலாம் துண்டு கட்டி நிற்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க கவனம் செலுத்தணும். இதெல்லாம் பண்ணலன்னா சிக்கல் தான். அது ரொம்ப குளறுபடி இருக்குது, பல குளறுபடிகள் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் இந்த விஷயத்த குறிப்பிட்டே ஆகணும். நான் பார்த்ததில் சொல்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி விஜயோடைய அடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, இந்த குளறுபடிகள் நீக்கிறதுக்கெலாம் என்னென்ன முடியும், என்ன சொல்கிறது, என்ன தீர்வு காண போகிறாங்கன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தலுக்குள்ளே தீர்வு கண்டு அடுத்த தேர்தலுக்குள்ளே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு முடிச்சுக்கிறீங்களா? நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.